ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 2. போன எபிசோடில் நம்ம சீரிஸோட இன்ட்ரோ பற்றி பார்த்துருப்போம். ஆங்னா யார், ஃபைவ் நேஷன்காரங்கன்னா யாருங்க இதை பற்றி பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ஆங் என்னோட போகிறேன், ஆங்கை தேடி ஜூக்கவும் வெறுத்தனம் தேடிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறங்கிறதான் இந்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாழ போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஷெட் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 2 வாரியர்ஸ். இந்த எபிசோட் ஆரம்பத்தில் நம்ம ஜூக்கோ தான் காமிப்பாங்க. ஜூக்கோ ஆங் மேலே செம கோவத்தில் இருக்கால, இப்போ வேறு வந்து தப்பிச்சு போயிட்டான். அடுத்து எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஊரோட மேப் எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா இங்கே தான் நிறைய ஐலாண்ட் இருக்கு, இல்லை எங்கே தான் போயிருப்பான்னு ஜூக்கு ஒன்றுமே தெரில. இப்போ இந்த பக்கம் நம்ம ஆங் காமிப்பாங்க. எல்லாருமே சாதாரண ஆட்டமில் தான் இருப்பாங்க. சாக்கா திரும்ப நம்ம வில்லேஜ் போகலான்னு சொல்லுவா, பட் கட்டார வேணாம்னு சொல்லுவா. ஏன்னா அவங்க திரும்ப அந்த வில்லேஜ் போனாங்கன்னா திரும்ப ஃபைனான்ஸுக்காரங்க வருவாங்க, அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போகும். அண்ட் ஆங்குக்கு நம்ம உதவி தேவை. ஆங்கால தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். ஆங்குக்கு சப்போர்ட்டாக நம்மளும் கூட இருக்கணும், நம்மளும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறப்ப சாக்காக்கு என்ன செய்ய தெரில. அண்ட் அதுப்போ கட்டாராக்கு வாட்டர் பட்டி கற்றுக்குன்னு ஆசையாக இருக்கும். ஆங்கோட பழன கொஞ்ச நேரத்துலேயே அவனால் வாட்டர் பண்ணி கற்றுட்டால, ஸோ நான் ஆங்கோட தான் இருப்புன்னு சொல்கிறப்ப சாக்காக்கு என்ன செய்ய தெரில. இந்த பக்கம் நம்ம ஆங்க அவன் பேக்கில் செக் பண்ணி பார்த்துருப்பான். அப்போ பக்கத்தில் இருக்கிற கடலோட பேக்கில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. திறந்து பார்த்தா உள்ள ஒரு குரங்கு மாதிரி இருக்கும். இது என்னன்னு கேட்குறப்ப இது பேர் பறக்கிற லெமோர், இது நாங்கள் அந்த காலத்தில் பார்த்துருக்கோன்னு சொல்லுவா. இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் கட்டாரா அவள் பேக்கில் இருக்க ஒரு ஸ்க்ரோலை பார்க்குறா. ஆக்சுவலி அவள் போகிறப்ப அவங்க பாட்டி அந்த பேக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரோலை விரித்து பார்த்தா உள்ள ஃபுல்லாக வாட்டர் பெண்டிங் பற்றி தான் இருக்கும். ஆக்சுவலி அவள் பாட்டியுமே ஒரு வாட்டர் பண்ணுறது தான். வாட்டர் பெண்டிங் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு எழுதியிருப்பாங்க. இதை பார்த்து இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சாக்கா இங்கே பாரு, பாட்டி எனக்கா இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு இவங்க இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதுக்கடுத்து கண்டிப்பாக ஆங்கோட போதான் போகிறேன், நீ வந்தாவான்னு சொல்கிறப்ப இதுக்கிட்ட சாக்காக்க வர வழியே இல்லையே. இவனு சரி நாங்கள் வந்து போலான்னு இருக்கான். ஆங் என்ன ரெடி ஆச்சா, நம்ம இங்கேருந்து போகலாமான்னு கேட்குறப்ப ஒரு விஷயம் இருக்குது, அதை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கியூட்ஸ் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் கழுத்தில் ஒரு மாலை போட்டிருப்பாரு. அந்த மாலை எடுத்து ஒரு கல்லை வச்சு அதுக்கு அஞ்சல் செலுத்துவான். தென் 3 பேர் சேர்ந்து ஆப்பா மேலே ஏறி பக்கத்துக்கு ஒரு தீவு போவாங்க. பக்கத்தில் கியோசி ஐலான்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த அவதார் அங்கே தான் பறந்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஐலாண்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆப்பால் பறந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த பறக்கிற குரங்கு இருக்குல்ல, அது நம்ம ஆங்க பக்கம் வரும். ஆங்க்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கு மோமோன்னு பேர் வச்சு அதே அவங்க டீமில் ஜாயின் பண்ணிக்கிறான். இப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து கியோசி வில்லேஜ் போயிட்டுருக்காங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஜூக்கா காமிப்பாங்க. இவனுக்கு ஆங் எங்கே போனான்னு தெரியலையே, எப்படி அவனை தேடணும்னு தெரில. அப்போ தான் அவங்க அங்கிள் ஒரு ஐடியா தருவார். இவங்க ஃபயர் நேஷனுக்கு கமாண்டர் ஒருத்தர் இருக்கார், அவரோட பேர் ஜோ. அவர்கிட்ட தான் ஃபயர் நேஷனோட படையே இருக்கும். அவர்கிட்ட எதுவும் சொல்லாமல் அவர் படையை மட்டும் கேட்போம். அவர் வச்சு அவதாரை பிடிக்கணும்னு சொல்கிறப்ப இது ஜூக்கோக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவதாரை பிடிக்கணுங்கிறது இவன் லட்சியம் மட்டும்தான். வேறு யாரையும் அவதாரை பிடிக்க விட மாட்டேன், நான் தான் பிடிச்சி தருவேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். பட் இவங்ககிட்ட ஆட்கள் தேவை கொஞ்சம் இருக்குது, அது போய் மேப்பும் தேவைப்படும். கமாண்டர்கிட்ட அவதாரை போய் சொல்லாமல் இது கேட்டு பார்ப்போம்னு நினைப்பான். அதுக்கேற்ற மாதிரி அங்கிள் ஐரோ ஜூக்கோவும் கமாண்டரை பார்க்க போவாங்க. கமாண்டருக்கு ஜூக்கோ பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் ஜூக்கோ நீங்களே இங்கே வந்திருக்கீங்களே, நீங்கள் வரமாட்டீங்களே, அப்படி உனக்கு என்ன வேணும் கேட்குறப்ப எங்களுக்கு சில மேப்லாம் வேணும், கூடவே நம்ம படையில் இருக்க சில பேர் எங்கள் டீமுக்கு வேணும், அனுப்புறீங்கன்னு கேட்குறப்ப அந்த கமாண்டருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சரி போங்கன்னு அவங்கள அங்கே அனுப்பி வச்சிட்றான். தென் அதுக்கடுத்து ஜூக்கோட டீமில் ஒரு ஆளை கூப்பிட்டு விசாரிச்சு பார்ப்பாங்க. அவங்க உண்மை போட்டு உடச்சிடுவாங்க, நாங்கள் அவதாரை பார்த்தோம், அவதாரை பிடிக்கிறது அவர் படைவர்கள் தேவைப்படுறாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கமாண்டருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னது அவதாரா, 100 வருஷம் காணாமல் போயிட்டானே, அந்த அவதார் நான் தான் பிடிச்சி தருவேன், அரசர்கிட்ட நான் தான் கொடுத்துருன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஆசை ஆரம்பிச்சிருச்சு. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஆங் காமிப்பாங்க. எப்படோ ஒரு வேளை பறந்து அந்த கியோஸ் தீ கொண்டுட்டாங்க. அங்கே தான் அதுக்கு முன்னாடி இருந்த அவதார் கியோஸோட சிலை இருக்கும். இவங்களாம் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. சடனாக காட்டுக்குள்ளேருந்து யாரும் வரமா தெரியுது. பார்த்தா எல்லா பொண்ணுங்க தான். சடனாக இவங்க எல்லாரையும் பிடிச்சி தாக்கு நடத்துவாங்க. ஹே யார் நீங்கள், எதுக்கு இங்கே ஐலாண்டுக்கு வந்து கேட்டால், ஹே நான் தான் அவதார், என்னை விட்டுருன்னு சொல்கிறப்ப என்னது நீ அவதாரா, அவதாரா இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ பொய் சொல்கிறேன்னு சொல்கிறப்ப பார்த்து அந்த கியூசி சிலை இருக்குல்ல, அதோட கண்ணில் இருந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். இதை பார்த்து அளவுக்கு ஒரு ஆச்சரியம். அப்படின்னா இவன் வந்து உண்மையான அவதாரம்னு சொல்லிட்டு அவனை அங்கே கூட்டி போகிறாங்க. இங்கே இருக்க எல்லாருமே கியூசி வாரியர்ஸ், இங்கே மோஸ்ட்லி பொண்ணுங்க தான் இருப்பாங்க. அங்கே ஒரு லீடர் இருப்பாங்க, அவங்க தான் அவதார கூட பேசிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு, நீ அவதாரம் இருக்கலாம், பட் 100 வருஷம் முன்னாடி காணாம போயிட்ட, மக்களுக்கு இப்போ உதவி தேவையில்லை, சொல்லப்போனால் நாங்களே ஃபயர் நேஷனோட தாக்குதலேருந்து மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்போ நீ இங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் எங்களுக்கு ஆபத்து தான், நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப ஆங் கெஞ்சி கேட்பேன். இங்கே பாருங்க, நான் ஒரு அவதார், எனக்கு இந்த உலகத்துக்கு நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சாகணும், இங்கே இருக்க சில புக்ஸ்லாம் படித்தா எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது, ப்ளீஸ் கொஞ்ச நாள் மட்டும் டைம் தாங்க, நான் இருந்துட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப அந்த மேடம்க்கு என்ன செய்ய தெரில. பக்கத்தில் சூக்கின்னு ஒரு பொண்ணு இருப்பா. இவ தான் இந்த கியோசி வாரியர்ஸில் லீடர் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவன் அந்த மேடம் பார்த்து இங்கே பாருங்கள், இங்கே புக்ஸ்லாம் படிக்கலாம் உங்களுக்கு என்ன ஆக போகுது, அவங்க இங்கே தங்கட்டுன்னு சொல்கிறப்ப அந்த மேடம்க்கு என்ன செய்ய தெரில. சரி வேறு 2 நாள் டைமு, நீங்கள் அதுக்கப்புறம் இங்கேருந்து போயான்னு சொல்கிறப்ப ஆங் சரி நாங்கள் தங்க ஆரம்பிக்கிறான். சூக்கி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம சாக்கா இருக்கல, அவள் அழந்துட ஆரம்பிச்சிடறான். ஹே நீங்கள் இந்த ஊரோட வாரியர்ஸா, நானும் அந்த மாதிரி தான், நான் தான் எங்கள் ஊரோட பாதுகாவலன், எங்கள் ஊரே என்ன நம்பி இருக்குன்னு சொல்கிறப்ப சூக்கிக்கு அவன் சொல்லிட்டு ஊருக்கு நல்லா
நல்லாவே தெரியுது. சிரிச்சுட்டு அது பெருசாக கண்டுக்க மாட்டா. தென் அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு சாக்கறக்கு ரூமுக்கு போவா. பார்த்தா சாக்க சட்டப்படாமல் இருப்பான். இதை பார்த்து அவனுக்குமே ஷை ஆயிரும். சொல்லப்போனால் 2 பேத்துக்குள்ள சின்னதாக ரொமான்ஸ் ஆரம்பிச்சிடும். இங்கே அப்படியே கட் பண்ண கட்டாரா காமிப்பாங்க. அவங்க பாட்டி கட்டாராக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்துருப்பாங்களே, வாட்டர் பெண்டிங் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு. ஸோ அதை வச்சு வாட்டர் பெண்டிங் கற்றுட்டு இருக்கா. கரெக்டாக அங்கே தான் வருவான். எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் சில குட்டி பசங்களாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு அங்கே பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், உண்மையாக நீங்கள் தான் ஏர் பண்ணுறா, உங்களால் ஏர் பெண்டிங் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப ஆங் பறக்க வச்சு காமிக்கிறேன். இதை பார்த்து குழந்தைக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. தென் ஆங்க ஒரு குழந்தை தானே, அவனும் ஜாலியாக விளாட ஆரம்பிக்கிறான். காற்றையே ஒரு சுழல் மாதிரி உருவாக்கி இதை ஏர் ஸ்கூட்டர் நான் எப்படி ஓட்டுற பாருங்கன்னு சொல்லிட்டு கல்லை மூடிட்டு இருப்பேன். இதை பார்த்து அந்த லேடிக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவங்க சீக்கிரம் இங்கேருந்து போய் ஆகணும், இல்லை நம்ம வில்லேஜ் ஆபத்துன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து சூக்கி கோவம் வருது. ஏன்னா இப்போ அந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற வெறும் பெண்கள் மட்டும்தானே. இதனால் சூக்கிக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்கும். நம்ம இவனால் பாதுகாப்பாக வந்திருக்கலாம், பட் சந்தோஷம் வந்ததே இல்லை. இவங்க இங்கே இருக்கனால தான் அந்த பசங்க கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த லேடிக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ணால் இந்த பக்கம் சாக்கா ஆத்தோடு நின்றுட்டு இருப்பான். அவன் கையில் ஸ்டீல்லே பண்ண ஒரு பூமராங்க இருக்கும். பூசணிங்கெல்லாம் வச்சு அது த்ரோ பண்ணி எரிஞ்சிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக சூக்கி எங்கே வருவா. ஓ, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப ஆமாம், எங்கள் ஊரில் அந்த பர்ஃபெக்டான ஆள், உனக்கு நான் சொல்லி தரவா பாரு, இப்படி தான் த்ரோ பண்ணுன்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணி காமிப்பானா. பட் அவள் அசால்ட்டாக பண்ணி காமிக்கிறா. பார்த்தா அவள் கையில் காத்தாடி மாதிரி ஒரு விசிறி இருக்கும். அதை எடுத்து த்ரோ பண்ணுறப்ப 5 பூசணிக்காய் வெட்டிடுது. இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பட் சமாளிக்கணும்னு, ஹே இதில் எனக்கு டேலண்ட் கம்மியாக இருக்கலாம், பட் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டில் அந்த பெஸ்ட்டாக ஆள், எங்கள் ஊரில் என்ன பற்றி கேட்டுப்பாருன்னு சொல்கிறப்ப ஓ அப்படியா, வா எங்கே சண்டை போடுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. சரி அடிக்கலாம் ட்ரை பண்ணால் அவள் ஒரே அடி தான் சாக்காவை டிஃபீட் பண்ணிட்டேன். இதை பார்த்து சாக்காக்கு லைட்டாக அவனாக போச்சு. பட் இருந்தாலும் யாரும் பார்க்கலன்னு ஆளாட்டி நைஸாக அங்கே கிளம்பி போயிடுறான். இங்கே அப்படியே கட் பண்ண ஆங்கேயே கட்டராயும் காமிப்பாங்க. அந்த கியூஎஸ்சி ஐலாண்டில் சில புக்கில் இருக்கும். அந்த புக்கில் படித்து வைப்பாங்க. பார்த்ததுக்கு முன்னாடி அவதார் கியூஎஸ்சி இருந்திருப்பாங்களே, அவங்கள பற்றின கதைகள்லாம் இருக்கும். அவதார் கியூஎஸ்சி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க. சொல்லப்போனால் தெருவில் தான் வளர்ந்தவங்க. பட் அவங்க அவதார மாதிரி நிறைய பேர் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை பார்த்து ஆங்க் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் ஆயத்தில் ஆங்க்குள்ளே ஒரு பயம் இருக்கும். சொல்லப்போனால் ஆங்க்கு மற்றவங்க அடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. இதுக்குள்ள காரணம் சின்ன வயசு தான். என்னோடய மாஸ்டர் எனக்கு ஏர் பண்டில் சொல்லி தருவாங்க. அதை நான் ட்ரை பண்ணுறப்ப அதிகமாக பவர் ரிலீஸ் ஆகிரும். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை இதனால் ஹர்ட் பண்ணியிருக்கேன். இதனால் நான் யாரும் சண்டை போட மாட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இதை பார்த்து கட்டார கோவம் வரும். ஹே, நீ மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடாமல் இருக்கலாம், பட் நீ சண்டை போடாமல் இருக்கிறதுனால இன்னும் ஹர்ட் அதிகமாக தான் ஆகும். நிறைய பேர் இதை இறந்து போட சான்ஸ் இருக்குது. ஒரு அவதாரா நீ சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் கட்டாரா ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பா. பார்த்தா இந்த மாதிரி அவதாரில் இருப்பாங்களே, எல்லா அவதாருமே இன்னொரு அவதாரோட மறுபிறவி தான். ஸோ அவங்களால இன்னொரு அவதார் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் போட்டிருக்கோம். இதை பார்த்து கட்டாரக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அப்போனா ஒரு நாள் இதுக்கு முன்னாடி இந்த அவதாரை பார்க்க முடியும், அவங்கள்ட்ட பேச முடியும், வா இதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த அவதார் கேஸோட சிலை இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ஆங் கூட்டி போவா. தென் ஆங்க தியானம் பண்ண சொல்கிறப்ப அவனு சேர்ந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பான். கட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு வில்லேஜ் வைப்பாங்க. அங்கே தான் ஜூக்கோ இருப்பான். இப்போ ஃபயர் நேஷனோட கப்பல் இருக்குல்ல, அதையும் கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த கமாண்டருங்க போகிறான், இந்த நேரத்தில் எனக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆட்டு விசாரிச்சு பார்ப்பான். அப்போ தான் தெரிய வருது, ஏதோ பறக்கிற மாடு பார்த்தாங்களாம், அது பக்கத்தில் இருக்கிற கியூஎஸ் வில்லேஜில் இருக்குது. அதை தேடி தான் அவங்க போகிறாங்கன்னு சொல்கிறப்ப என்னது பறக்கிற மாடா. ஸோ அப்போனா கமாண்டருக்கு அவதாரை பற்றி தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போனா ஒரு கியூஎஸ் ஐலாண்டு தான் போகிறாரு. அவர் அவதாரை பிடிக்க விட மாட்டேன், நான் வந்து அவதாரை பிடிப்பேன்னு சொல்லிட்டு இவனு இந்த கியூஎஸ் ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கான். இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த கியூஎஸ்சி வாரியர்ஸை காமிப்பாங்க. அந்த சூக்கிங்கிற பொண்ணு இருக்கால, அவள் தான் ப்ராக்டிஸில் கொடுத்துருப்பா. எப்படி அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்துருப்பாள. இது வெளியே இருந்து சாக்கா பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு இந்த மார்ஷல் ஆர்ட்டில் கற்றுக்க ஆசையாக இருக்கும். வெளியே இருந்து இதெல்லாம் பார்த்து கற்றுட்டு இருப்பான். இதை பார்த்து அவளுக்கு சிரிப்பாக இருக்கும். தென் எல்லாரும் அங்கேருந்து போக சொல்லிட்டு சாக்கா மட்டும் உள்ள கூடுவா. 2 பேர் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சொல்லப்போனால் சூக்கிக்கு சாக்கா ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 பேர் அங்கேயே ரொமான்ஸ்லாம் பண்ணி கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் வருவாங்க. திடீர்னு பார்த்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். போச்சு, இது எச்சரிக்கை மணி, யாரோ நம்ம ஐலாண்டுக்குள்ள நினச்சிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா ஃபயர் நேஷன் ஆட்கள் தான். அந்த கமாண்டர் ஆட்களை கூப்பிட்டு கியூஷியலாண்டு வந்துட்டான். பட் அவங்களும் அவதாரம் இல்லாமல் நடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அவதார் இங்கே தான் இருக்க தெரிய வந்திருக்கு. அவதாரம் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வில்லேஜ் எதுவும் பண்ண மாட்டோம், நாங்கள் பாட்டு இங்கேருந்து போயிடும் சொல்கிறப்ப அவதாரா இங்கே அந்த மாதிரி யாருமே சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு உள்ள செக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த கியூஎஸ்சி வாரியம் சொல்ல மாட்டாங்க. ஃபயர் நேஷன் காரங்களோட சமயம் சண்டை ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த கமாண்டருக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அப்போனா அவதார் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பான், விடாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபயர் நேஷன் காரங்களுக்கும் அந்த கியூஎஸ்சி வாரியம் இருக்காங்களே எல்லாருக்கும் செம்ம சண்டை வர ஆரம்பிக்குது. பட் ஃபயர் நேஷன்காரங்க கொஞ்சம் நல்லா சண்டை போடுறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஜூக்கோ காமிப்பாங்க. ஜூக்கோ எப்படி ஒரு வழியாக கியூஎஸ்சியலான்னு வந்துட்டான். கரெக்டாக அந்த அவதார் சிலை கிட்ட கட்டார கதையும் பார்த்துருவான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இருப்பான். அவங்க வரதான் நம்ம கட்டாரை பார்த்துருவா. ஹே ஆங், அவங்க இங்கே வந்துட்டாங்க, சீக்கிரம் எந்திரின்னு சொல்கிறப்ப பார்த்து ஆங் எந்திரிக்க மாட்டான். ஏன்னா ஆங் இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டான். அந்த உலகத்தில் அவதார்
அவதார் கியோசியை பார்ப்பான். இதை பார்த்து அவனால் நம்ப முடியல. அவதார் கியோசி, இது நீங்கள் தானா? நான் உங்களை பார்ப்பேன் நினச்சி கூட பார்த்ததில்ல. நான் தான் அவதார்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன செய்ய தெரில, ப்ளீஸ் எனக்கு வழிகாட்டுக்குன்னு சொல்கிறப்ப நானும் ஒன்றும் மாதிரி தான். அவதார் இருக்கிறப்ப யாரும் துன்புறுத்த மாட்டேன் நினச்சிட்டு இருந்தேன். பட் உனக்கு இருக்கிற ஒரே வழியிலனா அவதார் ஸ்டேட் தான். அந்த அவதார் ஸ்டேட்டுக்கு போனால் மட்டும்தான் உன்னால் அந்த உலகத்தை காப்பாற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஹேங் முடியாதுன்னு சொல்லுவான். ஏன்னா அவதார் ஸ்டேட்டுக்கு போனால் இவன் கண்ட்ரோல் எல்லாம் மாறிடுவாள். இவன் ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் ஹர்ட் ஆகிறாங்க. நான் அந்த ஸ்டேட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, அவதார் ஸ்டேட்டை நீ தான் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். நீ ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி கோலை இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி நீ அவதாரம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போனேன். இதனால் ஏர் பண்டர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ அதே மாதிரி தான் நீ திரும்ப அவதாரம் வேலையை பார்க்கலன்னா இந்த உலகமே அழிஞ்சிரும். இதுக்கப்புறம் யாருமே இங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப ஆங்க் என்ன சொன்னே தெரில. தென் ஆங்க் நெத்தியில் கையை வச்சு இன்கேஸ் அவதாரில் என்னன்னு காட்டுவாங்க. பார்த்து அந்த உலகத்துக்கு எல்லாருமே அழிகிற மாதிரி தெரிஞ்சிட்ருக்கோம். இதை பார்த்து ஆங்க் ரொம்ப கஷ்டமாயிரும். உன் மனசை ஒருநிலைப்படுத்து, உன் சக்திகள் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியது, அவத்தரோட பவரை நானும் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆங்க் தலை கை வைப்பாங்க. திரும்ப ஆங்குக்கு ஏதோ பவரில் அந்த மாதிரி காமிப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் அந்த கியூசியில் சூக்கோ வந்து கட்டாராவை அடிக்கலாம் ட்ரை பண்ணுவான். பட் கட்டாராவை முடிஞ்சளவுக்கு வாட்டர் பிடிங்க தடுக்கலாம் ட்ரை பண்ணுவா. அப்போ தான் கரெக்டாக அவத்தார் கியூஷியங்க வந்துடுவாங்க. அதாவது ஆங்கோட உடம்புக்குள்ள அவத்தார் கியூஷோட ஆன்மா பூந்துருக்கும். சீரியஸ் இந்த சீனை பார்க்குறப்ப எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா அனிமேஷனில் இந்த சீன் இருக்கவே இருக்காது. லைவ் ஆக்ஷனுக்காக இந்த சீன் வச்சுருப்பாங்க. சீரியஸ்லி செம கூஸ் பம்ப்ஸு. கியோஷியை பார்த்தோன்னே யாரால் நம்ப முடியல. ஏன்னா அவங்க தான் எப்போ இறந்து போயிட்டாங்களே. கியோஷியை பார்த்தோன்னே சூக்கோ மறந்து போயிடுவான். அண்ட் அதே நேரத்தில் கியோஷியால் 4 எலமெண்ட்டும் பெண்ட் பண்ண முடியுமே. அவங்க பவர் யூஸ் பண்ணி மொத்த 5 நேஷன் இருக்காங்களே எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுவாங்க. நம்ம சூக்கோ அந்த கமாண்டர் ஜோன் இருக்கார்ல, அவர் மொத்த 5 நேஷனையும் ஒருத்தர டிஃபீட் பண்ணிடுவாங்க. 5 நேஷனுக்காரங்களும் அள்ளு விட்டுரும். எல்லாரும் திருச்சவங்க கிளம்பிடுவாங்க. இதை பார்த்து கியோஷி வாரியர்ஸ்க்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவத்தார் கியோஷி தான் இவங்க ஊரோட கடவுள் மாதிரி. இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களை பார்த்தோன்னே எல்லாம் ஸ்டன்னாக நின்றுருப்பாங்க. தென் அந்த கியோஷோட ஆவிப்பே நம்ம ஆங்க் கீழே விழுவான். கட்டாராக தான் போய் ஆங்க் எழுப்புவா. எல்லாம் சுற்றி நின்று ஆங்க் வழக்கு செலுத்துவாங்க. ஏன்னா இவனால இவங்க அவதாரம் நம்பாமல் இருந்திருப்பாங்க. பட் இப்போ ஆங்க் உருவத்தில் அவதாரை பார்த்தோன்னே இவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த அவதாரால் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். நாங்கள்லாம் ஒன்று தலை வணங்குறோன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க எல்லாருமே ஆங்க் தலை வணங்குவாங்க. இதை பார்த்து ஆங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஆங்குமே இங்கே இருக்க மாதிரி இல்லை. ஏன்னா கியோஷி கிட்டே இருந்து இவ சில விஷயம் கற்றுட்டேன். நான் இங்கேருந்து போக நேரம் இருந்துச்சுன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு சரி வழி அனுப்பிக்கிறேங்க. அப்போ சூக்கி சாக்காவை பார்க்குறா. 2 இடத்துக்குள்ள சின்னதாக ரொமான்ஸ் இருக்கும்ல. அப்போ சாக்காவை பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறா. ஏன்னா இந்த கியூஎஸ்சி வாரியர்ஸ் எல்லாருமே இந்த தீவை தாண்டி வெளியே போனதே இல்லை. நீ தான் எனக்கு வெளி உலகத்தை காமிச்சிருக்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தின எல்லாரும் ஆப்பா மேலே ஏறி அங்கேருந்து போகிறதா இருக்காங்க. அப்போ தான் சாக்கா கையில் சூக்கி கொடுத்து அந்த காத்தடி இருக்கும். அவன் ஞாபகத்தமாக கூடி வச்சுருக்கான். இப்போ எல்லோரும் அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ கட்டார் ஆங்க பார்த்து, ஆமாம் ஸ்பிரிச்சுவல் வேலில் போய் அவதார் கியூசி பார்த்தில, அவங்க என்ன சொன்னாங்க, என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்குறப்ப அதுவா, நான் இதுக்கடுத்து அவங்கள மீட் பண்ணணுன்னா ஏதோ அவதார் டெம்பிளுக்கு போகணும், அங்கேருந்து அவங்க காண்டாக்ட் பண்ண முடியுமா, அதுக்கடுத்து நாதன் வாட்டர் ட்ரைவுக்கு போக சொன்னாங்க, அங்கே தான் ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறப்ப என்னது நாதன் வாட்டர் ட்ரைவா, அங்கே எல்லாருமே தலை சிறந்த வாட்டர் பெண்டர், சரி அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் பண்ணி கற்றுக்கலாம், அது சூப்பராக நடன்னு சொல்கிறப்ப அங்கே சரிந்தான் இருக்கான். இப்போ எல்லோரும் சேர்ந்து அங்கே தான் கிளம்ப தான் இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஜூக்கு இருக்கிற கப்பல் காமிப்பாங்க. அந்த கமாண்டர் ஜூக்கு சண்டையாக போயிட்டுருக்கு. அந்த கமாண்டர் ஒரு உருட்டு விட்டிறாரு. அதாவது அவதார் இருக்கிற விஷயம் இவர் தெரியவே தெரியாதான், சும்மா தான் இந்த கியூசி லேண்டுக்கு போகிறாராம். பட் நீங்கள் எங்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி அவதாரை பார்த்துருக்கீங்க, ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு 2 சண்டை வந்துட்டு இருக்கோம். அப்புறம் தான் ஜூக்கு அந்த கமாண்டர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவதார் கண்டுபிடிப்போம். பட் நீங்கள் அவதாரை பார்த்துங்கிற விஷயம் வேறு யாரும் தெரியக்கூடாது, இது நமக்கு நம்மளோட சீக்கிரம் இருக்குன்னு சொல்கிறப்ப அவர் சேர்த்துன்னு சொல்லிட்டு இருப்பான். பட் ஒரு ரூமுக்கு போய் யாருக்கும் லெட்டர் எழுதிட்டு இருப்பான். அரசரே நாங்கள் அவதாரை பார்த்துட்டோம், கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அந்த அவதாரை பிடிச்சிருவோம், நீங்கள் எதுக்கு கவலைப்பட தேவைன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி தூது அனுப்புவான். அந்த லெட்டரும் ஃபைலாய்டு ஓசாக்கிட்ட போகுது. இவர் தான் நம்ம ஜூக்கோட அப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் ஜோசன் ஒருத்தரை பார்த்தோம்ல, அவரோட பேரந்தான் இவர். இப்போ இவர் தான் ஃபைலாய்டாக இருக்கார். அந்த லெட்டரை பார்த்தோன்னே என்னது அவதார் திரும்ப வந்துட்டானா, இதுக்கு அடுத்து ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட்டும் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறான், நாதன் வாட்டர் ட்ரைவில் போய் வாட்டர் பட்டி கற்றுக்க போகிறான்னா ஃபயர்லார்ட் ஓசாயை இன்னும் டிஃபீட் பண்ண முடியுமா, இது எல்லாமே அடுத்த எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட் வரையும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிசே அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.